நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம் மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, கால நேரம் கை கொடுக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் வரணும் சார். நல்ல நேரங்கள், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை வீடு தேடி பெல் அடிச்சிருக்கோம். அப்போலாம் கால நேரம் சிறப்பாக இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் லேசியாக இருந்துகிட்ருப்பீங்க, ஒரு அலட்சியமாக இருந்துகிட்ருப்பீங்க. பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கே, பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பீங்க. ஆனால் பாருங்கள் ரிஷப ராசி அன்பர்களே, இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கால நேரம். எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். மெயினாக வேலை செய்கிற இடத்துல, ஃபேமிலியில் மனைவியை விட்டுடுங்க. பசங்கள்லேருந்து சகோதரர்கள்லேருந்து எல்லார்கிட்டையுமே மனைவியை தவிர. ஏன்னா நமக்கு எந்த சண்டையாக இருந்தாலும் அங்கே தான் போய் ஆகணும். நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் அது. அதனால் அதை விட்டுடுங்க. மற்ற எங்கே இருந்தாலும் ரொம்ப எப்பொழுதுமே பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் அப்படி காமெடி பண்ணி சிரித்து பேசிட்டோம்னா ரொம்ப உங்களை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. திரும்ப அது உங்களுக்கே பாதிப்பை கொண்டு சேர்க்கும். அது குடும்பமாக இருந்தாலும், வெளியவாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும், பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும், ஒரு சின்ன ஏதோ ஒரு செகண்ட் நீங்கள் சிரித்து பேசிட்டா போகிறோம், அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அப்போ எல்லா நேரமும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ரிஷபராசினியர்களே, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் பொறுப்போடு கவனத்தோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மெயினாக இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக
இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு முறை அந்த முடிவு சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு. ஏன்னா ஒரு நல்ல பொசிஷனில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, எல்லாமே நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். வளர்ச்சி வருதோ இல்லையோ, இந்த பொசிஷன் லாங் டைம் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டாலே போதும். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. சாமி இங்கே பாருங்க, நான் ரிஷபராசி, நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், அல்லது நான் ஒரு நிலம் வாங்கலான்ற இடம் வாங்கலான்னு இருக்கேன், நிலத்தை பதிவு பண்ணலான்னு இருக்கேன். அது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை வீட்டுக்காக இருக்கலாம், சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், இல்லைனா கோல்டில் போட போகிறேன், ட்ரேடிங்கில் போட போகிறேன், அல்லது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுக்க போகிறேன், ஹெல்ப்புக்காக. நீங்கள் எதை செய்வதாக, எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், வேலை மாறுறதா இருந்தாலும், தொழில் மாறுறதா இருந்தாலும், பிஸ்னஸ் சேஞ்சஸ் ஆக இருக்கலாம், அப்போ தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த முடிவுகளாக இருந்தாலும், குடும்பம் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, பையனை படிக்க அனுப்பலான் இருக்கேன், வெளிநாடு அனுப்பலான் இருக்கேன், ஹாஸ்டலில் போடலான் இருக்கேன், இல்லைனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலான் இருக்கேன், அவனை ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த இதில் சேர்க்கலான் இருக்கேன், இதுக்கு பணம் கட்டலான் இருக்கேன். புரியுதா? அப்போ ரிஷப ராசி என்பர்களே, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், ஜாதகம் எடுக்கலான் இருக்கேன், கடன் வாங்கலான்னு இருக்கேன், லோன் எடுக்கலான் இருக்கேன், சாமி நான் கொஞ்சம் கடன் வாங்கலான் இருக்கேன், அப்போ வெளியூர் போகலான் இருக்கேன், வெளிநாடு போகலான்னு இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கீங்க, திரும்பவும் ஊருக்கு போகலாமான் இருக்கேன். அப்போ நீங்கள் யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ரிஷப ராசி, வீடு மாற்ற போகிறேன், வாடகை வீடு மாற்ற போகிறேன், எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று, இந்த தசாபுத்தி நமக்கு இருக்கா, இப்போ இந்த முடிவு எடுக்கிறது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா, இப்போ நாம் இந்த முடிவை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை என்ன பண்ணணுங்க, யோசித்து செயல்படணும். ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று முக்கியமான முடிவுகள், சின்ன சின்ன முடிவுகள்லாம் நீங்கள் அட்வைஸாக கேட்டுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஜாப் சேஞ்சு, இல்லை பசங்களுடைய படிப்பு, இல்லை பசங்களுடைய எதிர்காலம், ஒரு குடும்பம், கடன், வீடு, இடம், இதெல்லாம் கண்டிப்பாக தசாபுத்தி நல்லா இருக்கா, இது வாங்கினா இந்த இடம் நமக்கு ராசியாக இருக்குமா, நம்மளை கடைசி வரலும் வாழ வைக்குமா, அந்த இடம் போனால் மாறினா அங்கே நமக்கு ராசியாக இருக்குமா, இதே போல் ஒரு கொடி கட்டி பறக்க முடியுமா, ஒரு வளர்ச்சி இருக்குமா, ஒரு நிம்மதி இருக்குமா, ஒரு சந்தோஷம் நிலைக்குமா, இதையெல்லாம் பார்க்கணும். அதனால தான் நான் சொன்னேன், ரிஷபராசி என்பர்களே, அலட்சியம் கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் நான் பார்த்துக்கலாம், தைரியம்தான், அதை நான் பாராட்டுறேன். எதை மறந்தாலும் ரிஷப ராசி அன்பர்கள் தைரியத்துக்கு குறை இருக்காது. அது அவங்க கூடவே பிறந்தது. அதே போல் டிராவலிங்கில் இருக்கிறது. அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் பொறுப்புடன் இருக்க வேண்டிய மாதங்கள், சில முடிவுகளை எடுக்க வேண்டிய மாதங்கள். சில முடிவுகளை எடுக்க போகிறீங்க, அதை ஒரு முறை கேட்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.